Hi friends, எப்படிங்க? This is Selvraj from Certified Tata AIA Life Insurance Advisor. பிஸ்னஸ் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. எல்லாம் இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல். ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரெஃபர் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா, பீயிங் இன்ட்ரோவெட், அதாவது தனிமை விரும்பிய மாதிரி ஒரு இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 22 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இருந்தாங்க. ஸோ தனிமையை மட்டும் இருப்பாங்க. அவங்களே திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. யார்கிட்டையும் வந்து சரியாக பழக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 22 வயசு அவங்க ஏஜ் ஒருத்தர். அவங்க பார்த்திங்கன்னா என்னென்னா இதனால் அவங்க லாஸ்ட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுங்களா. ஆனால் வந்து லாஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க கெரியரில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாப் வந்து 22 வயசில் வந்து கிடச்சிது. அது வந்து வெல்த்து ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஐஐஎஃப்எல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, இந்தியன் இன்ஃபோனில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு வர்றது ஃபோக்கஸ்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி லேர்னிங்கு, அப்புறம் வந்து டூயிங் மை ஒர்க் குவைட்லி. ஸோ அமைதியாக ஒர்க் பண்ணுறது போகிறது, இப்படியே வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஏதாவது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்னா கூட வந்து அவாய்ட் பண்ணுறது, கொஷின்ஸ் நிறைய கேட்குறதில்ல, அப்படியே வந்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து லாஸ் பண்ணாங்க. அவர் நினச்சாராம், நான் வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதே நான் போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. பட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வித்தவுட் அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் நிறைய போயிடுச்சு. ஸோ என்ன வந்து அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பண்ணும்போது தான் தெரிஞ்சது செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லாமல் ஆஸ்கிங் ஃபார் ஃபீட்பேக் கிவ்ஸ் பெட்டர் வந்து பர்ஸ்பெக்டிவ். ஸோ மற்றவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து கேட்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க ஐடியாஸ்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரோவர்ட்டு, யார்கிட்டையும் பழகாமல் தன்னை விரும்பி தனியாக இருக்கிறது, நம்மளே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு இருந்தோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ நெட்வொர்க் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ண வச்சுக்கோங்க. உங்களுடைய நெட்வொர்க்கு தான் எங்கே இருந்தாலும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கு பழகி ஒரு மேனேஜர்ஸு, குரூப் மேனேஜர் இந்த மாதிரி வந்து பழகும்போது நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படும் உங்களுடைய ஸ்கில் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு வச்சுருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேசுகிறதுக்கே கூச்சப்பட்டுக்கிட்டு கூச்ச சுபாவம் இருக்கிறது, நான் வந்து தயக்கமாக இருக்கிறது அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி இருக்காதிங்க. நானும் இனிஷியலாக அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் லேர்னிங் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டேன். ப்ளஸ் வந்து